Number 3 between the team Varda Riders versus Varda Lions. So Lions-க்காக on strike ரியாஸ் இருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே நோ பால் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஒயிட் பால் சிக்னல் கிடச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து உதயா ஸ்டார்ட் பண்ணுறாரு. லோ ஃபுல் டாஸ் ஸ்ட்ரைட் டு த மிட் ஆன் அண்ட் ஒரு டாட் பால் மட்டுமே. பால் லெக் சைடில் ஒரு பெரிய ஸ்விங் அண்ட் பால் கீழே தான் போகுது. ஒரு சிங்கிள் மட்டுமே எடுத்திருக்காங்க. அளவா ஒயிட் பால் சிக்னல் ஃப்ரம் பால் திரும்பி ஷாட் ஆன முயற்சி. பால் கட் பண்ண முடியல. கீப்பர் ரெண்டு அடிக்கணும். ஒரு ஸ்லோ த்ரோ ஒரு சிங்கிள் மட்டுமே. இந்த அடி லேக்ல திரும்பி ஒரு ஸ்விங் அண்ட் ஸ்ட்ராங் அப்பீல் பட் டாட் பால் சிக்னல் கிடச்சிருக்கு. நோ பால் சிக்னல் ஸ்ட்ரைட்டாகவே கிடச்சிருக்கு. நோ பால் மட்டுமே. ஸோ லாஸ்ட் பால் வந்து ஸ்டெப்னு நோ பால். அதுக்கு ஃப்ரீ பால் ஒரு ஹேட் ரியாஸ் கிட்ட இருந்து அண்ட் பால் கிளியர். ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் ரியாஸ் அவர் பேட்ல இருந்து வந்திருக்கு இந்த மேட்ச்ல. பால் நல்ல ஹேக்கர் பால். ஸோ நல்லா கம்பேக் உதயா கிட்ட இருந்து ஒரு சிங்கிள் மட்டுமே. செகண்ட் ஓவர் கண்டினியூ பண்ண ஆகாஷ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் செஞ்சுலா டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ரைட்டுக்கு போல இல்லை பால் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. டாட் பால் மட்டுமே. ஸ்விட்ச் ரியாஸ் கிட்ட இருந்து பால் மேலேயே போட்டுது. டாட் பால். ஷார்ட் பால் அண்ட் பால் பின்னாடி ஃபீல்டர் அண்ட் டாட் பால். திரும்பி ஒரு ஸ்விட்ச் அண்ட் இந்த வாட்டி ஒரு குட் கனெக்ஷன் அண்ட் பால் மேக்ஸிமம் சிக்னல் ஸ்ட்ரைட் அவே. மேக்ஸிமம் நம்பர் 2 அடிச்சிருக்காரு ரியாஸிங்க. நெக்ஸ்ட் பால் லெக் சைடில் ஒரு ஸ்விங் அண்ட் ஃபீல்டரை தாண்டி இருக்கு. கண்டிப்பாக ஒரு டபுள் எடுத்துருவாங்க இந்த பேர். ஒரு டபுள் மட்டுமே. நல்ல பாலுங்க. பேட்ஸ்மேன் பாலுக்காக போனார் பட் வெளியே வந்துருக்கு. டாட் பால். ஓவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. தேர்ட் ஓவர் கண்டினியூ பண்ண சுரேஷ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் லேக்ல ஃபீல்டரை தாண்டி இருக்கு. எடுத்து அடிச்சிருந்தா விக்கெட்டாக இருந்திருக்கும். ஒரு சிங்கிள் மட்டுமே. அண்ட் சென்டரில் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே. பால் கேட்ச் ட்ராப் பண்ணியிருக்காங்க. அண்ட் பால் அப்போ குயிக்காக போயிருக்கு. ஒரு டபுள் மட்டுமே. அதவா லேக் கட்டர் பட் ரொம்ப முன்னாடியே குத்திருக்காங்க. ஸ்ட்ரைட் ஃபீல்டர் ஒரு சிங்கிள் மட்டுமே. ஷார்ட் பால் லெக் சைடில் ஹைட் ஏறி டிஸ்டன்ஸ் போகல. கேட்சுக்கு யாருமே வரல. அதுக்குள்ளே இந்த பேர் ஒரு சிங்கிள் மட்டும் எடுத்திருக்காங்க. மூணாவது ஓவரோட லாஸ்ட் பால் சுரேஷ் கிட்ட இருந்து ஷார்ட் முயற்சி. ஃபீல்டர் அங்கே டைவ் அடிச்சு ட்ரை பண்ணாங்க பட் எடுக்க முடியல. ஒரு சிங்கிள் மட்டுமே. இதோட ஓவராக கம்ப்ளீட் ஆகுது. நாலாவது ஓவர் கண்டினியூ பண்ண ஆகாஷ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் லேக்கட ஆரக்குழி கரெக்டாக காற்றுலேயே போயிடும்னு நினைக்கிறேன். இல்லை கரெக்டாக பிடிச்சிருக்காங்க. விக்கெட் நம்பர் 1 லாஸ் பண்ணுறாங்க டீமிங்க. நம்பர் 3 பொசிஷனில் நியூமன் அருண் வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் ஷார்ட் பால் அண்ட் பால் உள்ளே வந்துருக்கு. டாட் பால். திரும்பி ஷார்ட் பால். இந்த ஆட்டி போன பால் எக்ஸிக்யூட் பண்ண முடியல. இந்த ஆட்டி பண்ணியிருக்காரு. ஸோ அண்ட் பால் மேக்ஸிமம் சிக்னல் மீண்டும் கிடச்சிருக்கு அம்பேர் கிட்ட இருந்து. சிக்னல்மே சொல்லி வந்து கால் ஒரு சைன் தூக்குனாரு. நாட் அவுட் சிக்னல் ஸ்டேடியாக கிடச்சிருக்கு. திரும்பி ஒரு ஸ்விங் அண்ட் ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். டாட் பால். ஃபோர்த் ஓவரோட லாஸ்ட் பால் ஆகாஷ் கிட்ட இருந்து பால் ஒயிட் பால் சிக்னல் ஃப்ரம் லோ ஃபுல்டா ஸ்ட்ரைட்ல ஹிட் அண்ட் டபுள் கால் இருக்கு. அண்ட் பால் நல்ல ஸ்டாப் ஆகும். ஃபுட்பால் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஒரு டபுள் மட்டுமே. ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஃபிஃப்த் ஓவர் கண்டினியூ பண்ண சுரேஷ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் மடக்கி விட்டுருக்காங்க. அங்கே ஃபீல்டர் ஒரு சிங்கிள் மட்டுமே.
பால் கடை சென்டரில் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்ஸ்மேன் ஹேண்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க எண்டுக்கு பர்ஃபெக்டாக ஆடுறாங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஷார்ட் பால் அண்ட் லெக் சைட்லையா பால் ஒரு ஸ்ட்ராங் ஷாட் இருக்கு. ஸோ அம்பையர் ஒயிட் சிக்னல் கொடுத்துருக்காங்க. பால் ஸ்ட்ரைட்ல ஹிட் அண்ட் பால் பவுண்டரியா இல்லை நின்றுருக்கு. அதில் இந்த பேர் ஒரு கம்ஃபர்டபுளாக டபுள் எடுத்திருக்காங்க. ஸோ தப்பான த்ரோ அண்ட் பேக்கப்பாக கரெக்ட் பண்ணல. ஸோ பேட்ஸ்மேன் மைண்டில் இருந்தது. ஸோ இப்போ இந்த பாலுக்கு ஒரு 4 ரன் கம்ஃபர்டபுளாக எடுத்திருக்காங்க. இல்லாட்டி நல்ல பால் ஏக்கர் பால் போட்டிருக்காரு சுரேஷ். டாட் பால் ஒரு ஆஃப் ஷாட் அண்ட் ஸ்ட்ரைட் டு மிட் ஆஃப். டாட் பால். 5வது ஓவரோட லாஸ்ட் பால் பார்ப்போம். ஒரு ஸ்விங் அண்ட் லெக் சைடில் ஹிட் ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர். ஒரு சிங்கிள் மட்டுமே. இதோட ஓவராக கம்ப்ளீட் ஆகுது. 6th ஓவர் கண்டினியூ பண்ண உதயா வந்திருக்காரு. பால் ஃபுல் டாஸ் அண்ட் பால் காத்துலேயே திரும்பி அங்கே ஃபீல்டரும் இல்லை. கரெக்டான ஷாட் அண்ட் மேக் த பவுண்டரி. நெக்ஸ்ட் பால் அதே ஒரு சிங்கிள் வந்திருக்கு. ஒரு சிங்கிள் மட்டுமே. அருண் கிட்ட இருந்து ஸ்ட்ரைட்ல ஹிட் அண்ட் பால் மேக்ஸிமம். அருண் வந்திருக்கு. பால் லெக் சைடில் ஒரு ஸ்விங் அண்ட் பால் ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸ்விட்ச் இட் அண்ட் சரியான கனெக்ஷன் இல்லை. பேட்டில் மீட் பண்ணியிருக்காரு. ஒரு சிங்கிள் அண்ட் திரும்பி ஒரு சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் பால் திரும்பி ஒரு கிரேட் கனெக்ஷன். அருண் கிட்ட இருந்து மீண்டும் ஒரு ஹியூஜ் ஒன்னோட கம்ப்ளீட் பண்ணுறாங்க. 7வது ஓவர் கண்டினியூ பண்ண பரணி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் வைடோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஷார்ட் பால் சரியான கனெக்ஷன் இல்லை. லெக் சைடில் ஸ்ட்ரைட் டு ஃபீல்டர் அண்ட் ஒரு சிங்கிள் மட்டுமே. அதவால் இந்த அடி திரும்பி அருண் சென்ட்ரா ப்ளே பண்ணி கொடுத்துருக்காரு. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஃபுல் டாஸ் பால் அண்ட் பேக் த டார்கெட் விக்கெட். ஸோ அன்எக்ஸ்பெக்டட் விக்கெட் இது. ரியாஸ் தன்னோட விக்கெட் இங்கே லாஸ் பண்ணியிருக்காரு. நம்பர் 4 பொசிஷனில் நியூமேன் கன்னியப்பன் வந்திருக்காரு. அவருக்கான பால் சென்சிபிளாக ப்ளே பண்ணியிருக்காரு. ஒரு சிங்கிள் மட்டுமே. அருண் கிட்ட இருந்து ஒரு சுவிட்ச் அண்ட் ஆஃப் கனெக்ஷன் விக்கெட். ஸோ 1 டவுன்ல இருந்து ஸ்டாண்ட்ஸில் இருந்த ரியாஸ் மற்றும் அருண் அவங்களோட விக்கெட்டை இங்கே பர்னி பிரேக் த்ரூ சூப்பராக எடுத்து கொடுத்துருக்காரு. நம்பர் 5 பொசிஷனில் நியூமேன் பால் வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் சென்சிபிளாக டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ரைட் டு த ஃபார்வர்ட் அண்ட் டாட் பாலோட ஓவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. 8th ஓவர் கண்டினியூ பண்ண சுரேஷ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் பால் ஹைட் ஏற்றிருக்காரு. டிஸ்டன்ஸ் போயிருக்கா போல அந்த மாதிரி கேட்சோ எடுக்கல. ஸோ சிங்கிள் மட்டுமே. பால் வேலை பால் விளையாண்டுருக்குது. டாட் பால். பால் சிங்கிள் மேஸ் விளையாண்டுருக்குது. இவரை தவற விட்டுருக்காங்க. பட் டாட் பால் மட்டுமே. விக்கெட் நம்பர் 4 லாஸ் பண்ணுறாங்க டீமிங்க லயன்ஸ். நியூமேன் நம்பர் 6ல கார்த்தி வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் அண்ட் ஸ்ட்ரைட் ஃபீல்டர் பார்க்கும்போது அதே தான். ஒரு சிங்கிள் மட்டுமே. இதோட ஓவரும் கம்ப்ளீட் ஆகுது. சாரி ஓவர் கம்ப்ளீட் ஆகலை. யூ கேன் ஸ்ட்ரைட் த கீப்பர். டாட் பால் இந்த ஓவர். ஸோ 9வது ஓவர் கண்டினியூ பண்ண தினேஷ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஸ்விட்ச் ஹிட் அண்ட் ஒயிட் பால் சிக்னல். திரும்பி ஸ்விட்ச் ஹிட் அண்ட் கேப்பில் இல்லை அங்கே ஃபீல்டர் இருக்காரு. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ நெக்ஸ்ட் பாலுங்க இமீடியட்டாக போலர் ஆங்கிள் சேஞ்ச் பண்ணியிருக்காரு.
திரும்பி ஒரு சுவிட்ச் ஹிட் மேலே பட்டுருது கீப்பர் மேலே. ஒரு டாட் பால் மட்டுமே. நெக்ஸ்ட் பால் நல்ல பால் குயிக்கரா யாக்கர் பால் அடிச்சிருக்காங்க. டாட் பால். நெக்ஸ்ட் பால் நல்ல பால். அம்பேர் கிட்ட வந்து எந்த ஒரு காலம் இல்லை. பாய்ஸில் ஒரு சிங்கிள் மட்டுமே. ஃபுல் டாஸ் பால் லெக் சைடில் ஹாட் ஷாட் அண்ட் கையில் விக்கெட் நம்பர் 5 எடுத்து தராரு தினேஷ் சிங்க. நம்பர் 7 நியூமேன் பாரதி வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால். அப்படியே 9வது ஓவரோட லாஸ்ட் பால். ஸ்விங்கமே காலையில் எந்த டாட் பாலோட 9வது ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 2 டீம்ஸ்க்கு இருந்தோம். லாஸ்ட் ஓவர் கண்டினியூ பண்ண பர்னி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் பால். சரியான கனெக்ஷன் இல்லை. குயிக்காக ஓடி இருக்காங்க. ஒரு சிங்கிள் அண்ட் ஸோ சிங்கிளாக அங்கே 1+ விக்கெட் கிடச்சிருக்கு. ஸோ அந்த சைடில் பாரதி இருக்கார். அவர் வந்து ரைட் லெஃப்ட் 2 பேர் விளையாடுவாராம். ஸோ வந்து போன எண்டுக்கு அந்த மாதிரி லெஃப்ட் இந்த எண்டுக்கு ரைட் விளையாடி இருக்காரு. ஒரு சிங்கிள் மட்டுமே. அந்த சைடில் நம்ம ரைட்டில் உள்ளே வந்த ராம் இருக்கார். அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் ஹாஃப் கடை விளையாண்டு பால் டாட் பால். திரும்பி ஒரு நல்ல பால் யாக்கர் பால் போட்டிருக்காரு. ஸோ ஸ்லோவாக தான் ஓடி இருக்காங்க. சிங்கிளோட செட்டில் ஆகிருக்காங்க இந்த பேர். ஷார்ட் லெக் சைடில் அண்ட் பால் கையில் விக்கெட். ஃபர்ஸ்ட் ஹாஃபோட லாஸ்ட் பால் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரைக்கில் முகேஷ் உள்ளே வந்துருது. ஸோ இந்த டாட் பாலோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த விக்கெட்டோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் 2 டீம்ஸ்கிட்ட இருந்தால் கம்ப்ளீட் ஆகுது. டீம் ரைடர்ஸுக்காக ஸ்ட்ரைக்கில் டைகர்ஸ் மற்றும் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து குமார் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் பால் லெக் சைடில் குயிக்கர் 1 ஒயிட் பிளஸ் ரன்னிங் ரன்ஸ் தான் கவுண்டபிள் அண்ட் ஒயிட் பிளஸ் 2 ஸ்டார்ட் பண்ணுறாங்க செகண்ட் ஹாஃப். நெக்ஸ்ட் பால் ஆஃப் சைடில் ஒயிட் பால். நல்ல பால் லெஃப்ட் உள்ளே வந்து டாட் பால். ஸோ ஷார்ட்டான முயற்சி லெக் சைடில் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ஃப்ரம் த பேட் ஃபார் டீம் வர்தா ரைடர்ஸ் வந்திருக்கு. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸ்ட்ரைக்குக்கு உதயா வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் ஒயிட் பால் சிக்னல் ஃப்ரம் அம்பையர். ஸ்விங்கமே ஏதோ ஒரு சவுண்ட் இருந்தது. டாட் பால். திரும்பி ஒரு பெரிய ஸ்விங் பேட்டில் பட்டு பட் ஏஜ் அண்ட் இங்கே இருக்கு. டாட் பால். ஷார்ட் பால் நின்று கனெக்ட் பண்ணி விட்டுருக்காரு அண்ட் பால் மோஸ்ட் மேக்ஸிமம் நம்பர் 1 வந்திருக்கு. உதயா ஒரு பேட்டில் இருந்து இந்த ஆஃப்ல. நெக்ஸ்ட் பால் திரும்பி லெக்ல வந்த பால் பிளேக் அண்ட் ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். ஒரு ஹைட் ஏற்றி விட்ட த்ரோ. ஒரு சிங்கிள் மட்டுமே. செகண்ட் ஓவர் கண்டினியூ பண்ண அருண் வந்திருக்காரு மற்றும் ஸ்ட்ரைக்கில் உதயா. ஃபர்ஸ்ட் பால் லெக் சைடில் ஹிட் அண்ட் பால் 6. அங்கே இருக்க எல்லாருமே 6ன்னு கத்துறாங்க. ஸோ மேக்ஸிமம் போயிருக்கு. ஸோ உதயா பற்றி சொல்லணும்னா எதிர்காலத்துலையுமே 6 அடிப்பார். நாங்கள் பார்த்த வரைக்கும். ஒயிட் பால் சிக்னல் ஃப்ரம் அம்பையர். நெக்ஸ்ட் பால் சென்சிபிளாக ப்ளே பண்ணியிருக்காங்க. லெக் அம்பையருக்கு ஒரு சிங்கிள் அண்ட் சிங்கிள் மட்டுமே கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் பால் சென்சிபிளாக ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர் அண்ட் டாட் பால். ஷாட் இந்த ஆடி பட் இங்கே உள்ள மாதிரி தான் இருக்கு. பட் அது ஃபீல்டர்ஸ் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணல. சிங்கிள் அண்ட் அங்கே உதயா மேக்ஸிமமாக ஆக்சிலேட் பண்ணியிருக்காரு. ஸோ டபுள் எடுத்துருக்காங்க. இப்போ நோ பால் சிக்னல் ஸ்ட்ரைட்டாகவே அம்பேர்கிட்ட இருந்து. ஸோ நோ பால் +1 கிடச்சிருக்கீங்க. என்ன நோ பால்னு தெரில. ஸோ லாஸ்ட் பால் வந்து ஸ்டெப்னோ நோ பால். இது வந்து ஃப்ரீ ஹிட் பால் ஃபேஸ் பண்ண உதயா. ஷாட் நின்று ஸ்ட்ரைட்டில் விட்டுருக்காரு அண்ட் பால் ஹியூஜ் சிக்னல் மீண்டும் கிடச்சிருக்கு. பவர் பிளே ஓவரோட லாஸ்ட் பால் அருண் கிட்ட இருந்து. நெக்ஸ்ட் பால் திரும்பி சென்சிபிளாக விளையாடி இருக்காங்க. ஸோ இந்த சிங்கிளோட பவர் பிளே கம்ப்ளீட் ஆகுது. 2 டீம்ஸ் கிட்ட இருந்தோம்.
மூணாவது ஓவர் கண்டினியூ பண்ண குமார் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் லெஃப்ட் விளையாண்டுருக்கு. டாட் பால் ஷாட் ஆடி லெக் சைடில் அண்ட் கேப்பு. ஸோ 1 and சேவ் ட்ரை பண்ணாங்க. பட் பவுண்டரி போயிருக்கு உதயா அவர் பேட்டில் இருந்து. குயிக்கர் ஒன் விளையாண்டுருக்கு. பால் டாட் பால் பால் பின்னாடி ஒரு சிங்கிள் மட்டுமே. ஷஃபிள் அண்ட் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அம்பையர் சிக்னல் ஸ்ட்ரைட்டாகவே பவுண்டரி சிக்னல் கிடச்சிருக்கு. பால் லெஃப்ட் சைடில் ஒயிட் பால். நெக்ஸ்ட் பால் பேங்க் த டார்கெட். விக்கெட் நம்பர் 1 லாஸ் பண்ணுறாங்க டீம் மர்தா ரைடர்ஸ். இங்கே 4வது ஓவர் கண்டினியூ பண்ண ரியாஸ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஸ்விட்ச் ஹைட் தான் ஏறி இருக்கு. டிஸ்டன்ஸ் போகலை. விக்கெட் நம்பர் 2 லாஸ் பண்ணுறாங்க டீம் மர்தா ரைடர்ஸ். இங்கே நம்பர் 4 பொசிஷனில் நியூமேன் ரமேஷ் வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் நிக்கன் காலில் பட்டு டாட் பால். குயரான்ட்டு ஆட பார்த்தாங்க. பால் விளையாண்டுருக்குது. டாட் பால். பால் காலில் பட்டு டாட் பால் மட்டுமே. மீண்டும் நெக்ஸ்ட் பால் செஞ்சு பிளேயிங் டச் அண்ட் ஒரு சிங்கிள். ஒரு வாக்கிங் சிங்கிள் மட்டுமே எடுத்திருக்காங்க இந்த பேர். 4th ஓவரோட லாஸ்ட் பால் இருந்து ஸ்ட்ரைக்கில் நியூமேன் சுரேஷ் சூப்பராக கனெக்ட் பண்ணி விட்டுருக்காரு. பவர் பிளே கேம் அண்ட் நல்ல ஸ்டாப் அங்கே. ஒரு டபுள். ஸோ ஒரு டபுள் மட்டுமே இதோட ஓவரம் கம்ப்ளீட் ஆகுது. 5th ஓவர் கண்டினியூ பண்ண குமார் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் நிக்கன் பால் பின்னாடி ஒரு குயிக் சிங்கிள் எடுத்திருக்காங்க. ஓ ஷார்ட் பால் தவற விட்டுருக்காரு. மேலேயே பட்டிருக்கு. டாட் பால். நிக்கன் பால் திரும்பி பின்னாடி ஸ்ட்ரைட் டு ஃபீல்டர் அண்ட் மீண்டும் ஒரு சிங்கிள் மட்டுமே. பால் திரும்பி நிக்கன் பால் பின்னாடி மீண்டும் ஒரு சிங்கிள் மட்டுமே. நல்ல பால் லெக் சைடில் ஹிட் அண்ட் பால் கோஸ் டு மேக்ஸிமம். நெக்ஸ்ட் பால் திரும்பி ஒரு அட்டாக் இன்டென்ட் அண்ட் பால் 2 in a row ஃபார் சுரேஷ் வந்திருக்கு. இதோட ஓவரம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 6th ஓவர் கண்டினியூ பண்ண ரியாஸ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் கட்டுக்கான முயற்சி. ஒயிட் பால். நெக்ஸ்ட் பால் திரும்பி ஆஃப் கட்டர் சைடு த ஃபீல்டர் அண்ட் டாட் பால். ஸோ நெக்ஸ்ட் பால் திரும்பி நல்லா கேப்பில் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஒரு வாக்கிங் சிங்கிள் மட்டுமே எடுத்திருக்காங்க இந்த பேர். ஸோ பவர் பிளேவே இல்லைங்க. பட் பவர் பிளே ஃபீல்ட் செட்டிங்கில் தான் இருக்குது. சுவிட்ச் ஹிட் சுரேஷ் கிட்ட இருந்து அண்ட் திரும்பி ஒரு வாக்கிங் சிங்கிள் எடுத்திருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த கேமுக்குள்ளே வந்திருக்காங்க இது வரைக்கும். ஸோ ரன் அவுட் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணியிருக்காங்க இவங்க. அதுக்குள்ளே டபுள் அண்ட் இப்போ ஓவர் த்ரோ ட்ரிபிள் ஆக்சிலரேட் பண்ணியிருக்காங்க இந்த பேர். ஸோ போலர் வந்து ஆங்கிள் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. திரும்பி தாட்டி மீண்டும் ஒரு ஒயிட் பால். நெக்ஸ்ட் பால் நல்ல ஷாட் தாட்டி லெக் சைடில் ஒரு குயிக் சிங்கிள் மட்டுமே. ஆன் ஸ்ட்ரைக்கு சுரேஷ் வந்திருக்காரு. பார்ப்போம். நல்ல பால். ஓ ஒயிட் பால் சிங்கிள் அப்போ திரும்பி ஒரு ஒயிட் பால். ஓ ஃபுல் டாஸ் பால் ஷஃபிள் பண்ணதுக்கு மிஸ் பண்ணியிருக்காங்க. டாட் பால். 6வது ஓவரோட லாஸ்ட் பால் ரியாஸ் கிட்ட இருந்து ஷார்ட் அண்ட் வாக்கிங் போகிறாங்க. ஸோ அதுக்குள்ள அந்த பால் பவுண்ட்ரி போய் ரீச் ஆகிருக்கு. இதோட ஓவரம் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ 7வது ஓவர் கண்டினியூ பண்ண கார்த்திக் வந்திருக்காரு. இன்னும் 4 ரன் அடிச்சா வின்னு. ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைட்டில் தூக்கி விட்டுருக்காங்க அண்ட் கையில் விக்கெட். நெக்ஸ்ட் பால் அண்ட் பேங்க் த டார்கெட் ஸ்ட்ரைட்டாகவே விக்கெட். நம்பர் 4 லாஸ் பண்ணுறாங்க டீம் மர்தா ரைடர்ஸுங்க. நியூமேன் அட் நம்பர் 6ல கிரி வந்திருக்காரு. ஹாட்ரிக் பால் ஃபேஸ் பண்ண. ஸோ ஆஃபில் கரெக்டாக கேப்பை பார்த்து தூக்கி விட்டுருக்காங்க. ஒரு வாக்கிங் சிங்கிள் எடுக்கிறாங்க இது வரைக்கும்.
ஃபீல்டர் போய் சேஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு சிங்கிள் மட்டுமே. லெக் சைடில் போட்ட பால், தப்பான பால், பட் கரெக்டான கனெக்ஷன். சுரேஷ் கிட்ட இருந்து மேட்சோட வின்னிங் ஷாட்டோட கம்ப்ளீட் பண்ணிட்டு மருதா ரைடர்ஸ் 2வது டீமாக ஃபைனல்குள்ளே போயிருக்காங்க. ஹார்ட் லக் ஃபார் த டீம் மருதா லயன்ஸ்.